ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு பையர் இடம் வாங்கணும்னு நினைக்கும் போது குறைஞ்சபட்சம் அந்த ஏரியாவில் என்னென்ன எதிர்பார்ப்போடு வருவாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதா, காலேஜ் இருக்கா, மெயின் ரோடு இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போட தான் ஒரு இடத்த பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி இடத்த தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, இன்னும் ஒரு டெப்த்தாக பேசணும்னா, அவங்க வாங்கக்கூடிய இடத்துல எத்தனை அடி ரோட்டில் இருக்குது இடம், அதே மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் டீசெண்டான பீப்புளா இல்லை எப்பேற்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரௌண்டிங்கை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரியான கஸ்டமருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, 30 ரோட்டில் இடம் இருக்குதா நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு 30 ரோடுங்க. எந்த ஏரியாவில் இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவில் பார்த்துடலாங்களா? சென்னை, அதாவதுங்க போரூர் ஜங்ஷன்லேருந்து நான் சொல்கிறேன். போரூர் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம குண்டத்தூர் போகும்போது போரூர் பாய்கடை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. பாய்கடை பஸ் ஸ்டாப்போட ஜங்ஷன், மெயின் ஜங்ஷன் அது. அந்த ஜங்ஷனில் இருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா மாங்காடு போகிற ரோடு போகுங்க. கரெக்டாக நல்லா கேட்டுங்க மக்களே. அந்த பாய்கடை பஸ் ஸ்டாப் ஜங்ஷன்லேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா குறைஞ்சது 250லேருந்து ஒரு 300 மீட்டர் தாங்க இருக்கும். அந்த மெயின் ரோட்லேயே போயிட்டு அங்கே லெஃப்ட் ஒன்று திரும்பும். ரங்கா நகர் மெயின் ரோடுன்னு சொல்லி ஒரு லெஃப்ட்டு திரும்புங்க. அந்த மெயின் ரோடு, அதாவது போரூர் ஜங்ஷன் நம்ம ரைட் கட் பண்ணி மாங்காடு ரோடு போகிறோம். அந்த மாங்காடு மெயின் ரோட்டில் இருந்து லெஃப்ட் கட் பண்ணி 2வது பீஸுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு பிளாட் வேறவங்களோட இடம், அதுக்கு அடுத்த பிளாட்டு 2வது பிளாட்டாக இருக்குதுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு 30 ரோடு. உள்ளே போகிற ரோடு 30 ரோடு, உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் லெஃப்ட் திரும்ப அந்த லெஃப்ட் ரோடு 30 ரோடுங்க. நல்ல அருமையான பீஸுங்க. அதே மாதிரி லேண்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40க்கு 60ன்னு சொல்லலாம், 60க்கு 40ன்னு சொல்லலாம். ஏன்னா கார்னர் பீஸாக இருக்குங்காட்டி, டபுள் சைடு 30 ரோடு இருக்குங்காட்டி நீங்கள் 60க்கு 60 அடி ஃப்ரண்டேஜ் வரும், 40 அடி நீள அகலம் வருங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அதில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த இடம் பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடங்க. அருமையான இடம். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங் இருக்குது. ஒரு 20 வருஷம் ஓல்டு பில்டிங் இருக்கும். ஆனால் அது பில்டிங் வாங்குறவங்க யூஸ் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். பட் டெமாலிஷ் பில்டிங் தான் நீங்கள் வச்சுக்கங்களேன். இப்போ அந்த இடத்துல உரிமையாளர் இந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய ப்ரைஸ் 11,500 பெர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறாருங்க. ஒரு சதுரடியோட விலை 11,500 டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2,400 சதுரடிங்க. இந்த இடம் சிஎம்டி அப்ரூவ்டு அப்படிங்காட்டி பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்குங்க. பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க இது. அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் கட்டுறவங்களா இருக்கட்டும், இண்டிபெண்ட் வில்லா கட்டுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக, ரொம்ப காமான பிளேஸில் அமைதியாக இந்த இடம் இருக்குங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவில் இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூப்பிட்டு காட்டுவாங்க. இடத்த பாருங்கள். உங்களுக்கு அதாவதுங்க மற்ற யூடியூப் சேனலில் மற்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்லாம் இருக்குது அப்படின்னா இல்லைம்பாங்க, இல்லை அப்படின்னா இருக்குதும்பாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்னென்ன விஷயங்களோ அதுதான் அங்கே இருக்கும். அங்கே இருக்கிறத மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவில் சொல்லுவோம். இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுவோம், இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நாங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போட்டது கிடையாதுங்க. இது டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. ஓனர் எங்களுக்கு சொன்ன விலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா 11,500. இந்த 11,500 அப்படிங்கிறது கூட ஃபைனல் ரேட் கிடையாதுங்க. நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குதுன்னா மீட்டிங் தர, மீட்டிங்கில் நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. லீகல் பார்க்குறதுக்கு உங்களுடைய லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள்.
ஆனால் இம்மிடியட்டாக முடிக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு தான் அந்த ஓனர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்தல் வேறு வந்து தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்க. அதனால் இடம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மே மாதம் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம். இதைத்தான் அந்த ஓனர்கிட்டே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சொன்ன ரிக்வஸ்ட்டை அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க, சரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, போரூர் பாய்கடை ஜங்ஷன்லேருந்து மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய 60 அடி ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.